கையை கொஞ்சம் டைஸ் பண்ணவே. ஓகே ஓகே, ரெடி? ஓகே, சூப்பர். என்ன கபூர், ஃபினிஷ் ஆயிடுச்சா? முடிஞ்சுச்சு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பண்ணிட்டு வந்துரு. ஓகே, தேங்க் யூ. நிஷா, உன் ஃபேவரட் ஃபேண்டா. தேங்க் யூ. தேங்க் யூ. சக்தி, நீ என்னோட பார்ட்னருங்கிறதுக்காக நான் இதை செய்யல. நிஷா என்ன காதலிச்சா, ஆனா எனக்கு எப்பவும் பணத்து மேலதான் காதல். நீ விரும்பின மாதிரி நான் செஞ்சுட்டேன். இனிமே நீ சொன்னபடி நடந்துக்க. டோன்ட் வெரி கபூர். இந்த சக்தி வாக்கு கொடுத்தா என்னைக்கு மாற மாட்டான். என்ஜாய். இந்த கருப்பு படுதாக்குள்ள இவ்வளவு அழகான உடம்பா. கொஞ்சம் வலையை எடுத்து முகத்தை காட்டு. சக்தி, ஏய், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட ஜாதகமே தெரியும். லேடிஸ் விஷயத்துல நீ ரொம்ப வீக். அதனாலதான் உன் மேல நான் ஆசைப்பட்டேன். நீ நடத்துறதும் மாடலிங் கம்பெனி. இது உன்னோட பங்களா. இங்க எங்கேயாவது கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாலியா இருக்கிறத எடுத்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அதை காட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணுவேன். நோ 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 நோ. ஆனாலும் நீ ரொம்ப உஷார்தாம்மா. சக்தி, ஃபர்ஸ்ட் குளியல். கம் ஆன். ஓகே ஓகே, கம் ஆன். என் ஃப்ரெண்டு நிஷாக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு நீ சாகணும். நீ செத்தே ஆகணும். ஹலோ, நான் தான் நேத்து ஹோட்டல்ல மீட் பண்ணுமே, அவனேதான். உங்க வீட்டு தேடி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா, அதான் ராஜா. என்ன விஷயம்? என்னங்க நீங்க வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு உள்ள போய் பேசுவாங்க. சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான். என்ன? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்ல ஆன்ட்டி இல்லையா? ஒரு கப் காஃபி வேணும். ஆன்ட்டி, ஆன்ட்டி, வீட்ல யாரும் இல்லையா? நோ ப்ராப்ளம். நான் வருவேன் தெரிஞ்ச காஃபி போட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கு.
காஃபினாலே பிரியா போட்ட காஃபி தான். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேர் டேஸ்ட் எப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு? என்னங்க, எனக்கு கூட காஃபினா இப்படிதான், ஸ்ட்ராங்கா கொஞ்சம் சக்கரை கம்மியா இருந்தா தான் பிடிக்கும். நான் கொஞ்சம் ஜோவியல் டைப், நீங்க சீரியஸ் டைப்பா? அப்படிதானே? முதல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நேத்து நீங்க பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அத சொல்லத்தாங்க வந்தேன். அப்ப கிளம்புங்க. புறப்புறேன். ஆனா மறுபடியும் வருவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ ஐயோ, பையில விட்டுட்டு போயிட்டாரே. ஹலோ ஹலோ மிஸ்டர், ஹலோ. என்ன பயந்துட்டீங்களா? நான் தான். ஓ, உங்களுக்கு நான் யாரும் தெரியாதுல்ல? ஐ எம் ராஜா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எங்க ஃபைல் என்னோடது, சரிங்களா? தேங்க்ஸ். என்னங்க, உங்களை தாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லிடுவேன். ஐ லவ் யூங்க. ஐயா யாரு? இவர் என் கட்சிக்காரர் விஜய். பெரிய பிசினஸ் மேன், காய்ச்சறதுல இருந்து கடத்துறது வரைக்கும். ஐயா டெல்லியில இருந்து வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம், அவரோட தொடர்பு ஏற்படுத்திக்கலாம்னு வந்திருக்கோம். அப்படியா? இப்ப ஐயா நீந்திக்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் வெயிட். இவரோட செல்வாக்கு நமக்கு மட்டும் கிடைச்சதுன்னா பட்ட பகல்ல கொலை பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வந்துடலாம். பிராந்தி கடை லைசன்ஸ் எடுத்து ஒரிஜினல் சாராயத்தை ஊத்தி விக்கலாம். அப்போ போலீஸ் அது இது எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. மக்கள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அட, மக்கள் எதுக்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மறந்துடுவாங்க. அப்போ நாம செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை எல்லாம் லைசன்ஸோட பண்ண போறோம். ஆமா, இவ்வளவு செல்வாக்கோட இருக்காரு, அவர் என்ன அமைச்சரா? அட, அமைச்சருக்கு ஏரியா இவ்வளவு செல்வாக்கு? அமைச்சர் பதவி காலம் வருஷ கணக்கா இருந்தது போய் இப்ப வாரக்கணக்கு, நாள் கணக்குன்னு ஆயி போச்சு. மொத்தத்துல இவர் அரசியல் செல்வாக்கு உள்ளவரு, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும். ஐயா சொல்லியா? உங்களை பாக்குறதுக்கு விஜய்னு ஒருத்தர் வெளியில நிக்கிறாரு. என்னவா? அவர் நம்பர் 2, பிசினஸ்ல நம்பர் 1. வர சொல்லு.